Hello aspirants, welcome to Success IAS. ஸோ டிஎன்பிசியோடைய ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷனுடைய ஷெடியூல் தான். ஸோ ஆல்ரெடி நிறைய டைம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து டேட்ஸோட அவங்க ஆல்ரெடி சொன்ன டேட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த January 12th ஆர் அதுக்கு முன்னாடி இந்த 1 வீக்கில் நம்ம கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 2A போஸ்ட்டோட ரிசல்ட்ஸு ப்ளஸ் வித் இன்க்ரீஸ்டு வேகன்சிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5777 வேகன்சிஸாக இப்போ கொஞ்சம் சில போஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணனால வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக நிறைய பேருக்கு வரும். ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A இது ஒன்றா வருமா இல்லை தனித்தனியாக வருமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போது கம்பைன் பண்ணி எக்ஸாம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஸோ எப்படி அவங்க ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம். இன்னும் ஒரு 10 டேஸ் கூட இல்லை, ஒரு 8-9 டேஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமே ரிசல்ட்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 சர்வீசஸோட ரிசல்ட் ஃபார் 95 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா February 2024 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா January அண்ட் Februaryயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப் 1C சர்வீசஸ்க்கு பார்த்திங்கனாலும் February 2024 இது எல்லாமே மெயின்ஸோட ரிசல்ட்ஸு. அதுக்கப்புறம் ACF எக்ஸாம் குரூப் 1A சர்வீசஸ்க்கு பார்த்திங்கன்னா Jan 2024 வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிமைனிங் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து போட்டிருக்காங்க. சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நடந்துச்சு, அதுக்கும் வந்து ஜான்வரியில் வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் எக்ஸாம்ஸ்க்கு மோஸ்ட்டாக வந்து January அண்ட் February தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் நம்ம கண்டிப்பாக நிறைய எக்ஸாம்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் அண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. நமக்கு சீக்கிரம் வந்து இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஜான்வரியில் இல்லைனா ஃபெப்ரவரியில் வந்துடும் அப்படின்ற. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் யார் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலையோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணி ப்ரிப்ரேஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிவிடுங்க. பேசிக் சமச்சீர் புக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் வந்து எந்த எக்ஸாமுக்குமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னு க்ராஸ் செக் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணுன்னாலும் இதில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.